ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய இங்கிலீஷ் பழகலாம் சேனல் மூலிமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பேசிக்கா ஒரு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லி தர போறேன். நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க இங்கிலீஷ்க்கு கிராமர் தெரிஞ்சாதான் இங்கிலீஷ் பேச முடியும், இங்கிலீஷ்க்கு நம்ம இலக்கண ரீதியாக நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாதான் இங்கிலீஷை நம்ம புலமையாக பேச முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் தட் இஸ் நாட் அ ட்ரூ திங். உண்மையான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் பேசிக்காக தெரியக்கூடிய முக்கியமான விஷயம் செய்யக்கூடிய செயல் என்ன, அந்த ஆக்ஷன் என்ன. அந்த ஆக்ஷனுக்கு தான் இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க, வேர்ப்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அந்த வேர்பை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அந்த வேர்ப் செய்யக்கூடிய பர்சன் யார், அந்த வேர்பை யார் செய்கிறாங்க அப்படிங்கிற சப்ஜெக்ட், இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் பெர்ஃபெக்ஷனாக பேசணும் அப்படின்னா அந்த செயல் எங்கே நடக்குது, ப்ளஸ் எந்த டைமில் நடக்குது, அண்ட் யார் அந்த ஆக்ஷனை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான் இங்கிலீஷ். தமிழில் இப்போ நான் சொல்லணும் அப்படின்னா, நான் இப்போ மார்க்கெட்டுக்கு போகிறேன் அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு நான் போகிறேன், பட் என்ன வாங்குறதுக்கு போகிறேன், வெஜிடபிள் வாங்குறதுக்கு போகிறேன். எப்போ போனேன், நேற்று நான் போன மார்க்கெட். இது எல்லாமே நான் சொல்லிட்டேன்னா இப்போ இதை செய்கிறது யார், செயல் யார், நான் தான் செய்கிறேன். ஸோ எதுக்காக நான் செய்கிறேன், வெஜிடபிள் வாங்குறதுக்காக நான் மார்க்கெட் போகிறேன். கரெக்டுங்களா? ஸோ ரீசனபிளாக உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுது. அப்போது இங்கிலீஷ் பேசுறதுக்கும் இதுக்கு கிராமர் வேணுமா அப்படின்னா, அடிப்படை கிராமர் உங்களுக்கு இறந்த காலம்னா என்ன, நிகழ்காலம்னா என்ன, எதிர்காலம்னா என்ன அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். அதை தாண்டி பெர்ஃபெக்டா நீங்க இலக்கணம் பேசணும் அப்படிங்கிறது கட்டாயமே இல்லை. ஸோ இப்போ நம்ம எப்படி அதை இங்கிலீஷ்ல சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பிஃபோர் தட், சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன நான் சொல்லிடுறேன். சப்ஜெக்ட் அப்படின்னா யார் அந்த செயலை செய்யறாங்களோ அந்த செயலை செய்யக்கூடியவங்க தான் சப்ஜெக்ட். ஓகேங்களா? அந்த செயலை செஞ்சது என்ன செயல் செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் நான் என்ன சொல்றேன்னா வேர்ப் அப்படின்னு சொல்றேன். வேர்ப்னா என்னது, ஆக்ஷன், செயல். சரிங்களா? அந்த வேர்பை தான் நான் ஆக்ஷன் சொல்றேன். ஸோ தயவு செஞ்சு சப்ஜெக்டையும் வேர்பையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வேற, வேர்ப் அப்படிங்கிறது வேற. வேர்ப் அப்படிங்கிறது வினை சொல், சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நான் வந்து பெயர் சொல்லுன்னு சொல்றேன்னு வச்சுக்கலாம். ஒரு பெயர் குறிக்கக்கூடியது பெயர் சொல்லுன்னு சொல்றோமா? ஓகே, இப்போ நான் இங்கிலீஷ்ல ஃபார்ம் பண்றேன். அந்த செயலை செய்யறது நான் தான். அப்ப நான் என்ன சொல்றேன், ஐ அப்படின்னு சொல்றேன். ஓகே, எப்ப நான் செய்யறேன், நேத்தி செஞ்சேன். அப்ப நேத்தி செஞ்சதுக்கான வேர்ப், அந்த வேர்பை பாஸ்ட் வேர்ப் அப்படின்னு சொல்றேன். பாஸ்ட் வேர்ப்னா இறந்த கால வேர்ப். ஸோ அந்த வேர்பை நான் என்ன சொல்றேன்னா பாஸ்ட் வேர்ப்னு சொல்றேன். இந்த பாஸ்ட் வேர்பை நான் கனெக்ட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் திங், ஒரு வேர்பை எடுத்து இடி ஆட் பண்ணா அது பாஸ்ட் வேர்ப்னு சொல்லலாம். பட் எல்லா வேர்புக்கும் இது கனெக்ட் ஆகுமா அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாக்குக்கு வாக்டுன்னு சொல்லலாம், ஜம்புக்கு ஜம்ப்டுன்னு சொல்லலாம். பிளஸ் சப்ஜெக்டோட சேர்த்து பாஸ்ட் வேர்ப், அதாவது வேர்பை வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல பேசணும் இல்லையா? சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு சென்டென்ஸை ஈஸியா மேக் பண்ணிடலாம். அண்ட் முக்கியமா மைண்ட்ல வச்சீங்க, ஒரு இங்கிலீஷ் நம்ம பேசுறதா இருந்தாலும், எந்த ஒரு மொழி லாங்குவேஜஸ் நம்ம கொடுக்கறதா இருந்தாலும், முடிஞ்ச அளவுக்கு அந்த லாங்குவேஜை ஸ்பெசிஃபிக்கா பேச முயற்சி பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக் இந்த சென்ஸ் என்னன்னா, நம்ம சொல்லக்கூடிய தகவல் இன்ஃபர்மேஷனை முழுசா சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா மட்டும் நம்மளுக்கு இன்னும் ஃப்ளூவன்சி இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லுவேன். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணணும். அண்ட் முக்கியமா நான் சொல்லக்கூடிய ஃபைனல் டிப்பா நான் ஒரு விஷயம் சொல்லி ஆசைப்படுறேன். என்னன்னா, இங்கிலீஷ்ல நம்ம கன்வே பண்ற விதம், நம்ம சொல்லக்கூடிய ஸ்லாங், இது வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் டிஃபர் ஆகுமா அப்படின்னா டிஃபர் கண்டிப்பா ஆகும். ஏன்னா நம்ம பேசக்கூடிய ஸ்லாங் வந்து டிஃபர் ஆகும். ஸ்லாங்கே டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆகும், கொஞ்சம் ஹைஃபையா தெரியும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், இப்போ வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கறதுக்கும் நான் நல்ல ஃபெமிலியர் ஆகிட்டேன். அந்த வேர்டை வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ளூவன்சியாக பேசணும், இன்னும் ஸ்டைலாக பேசணும் அப்படின்னா வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்கா? ஸோ ஸ்லாங் டிஃப்ரெண்ட் ஆகணும்னா உங்களோட ப்ராக்டிஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸ்டைலாக பேசணும்னா இன்னும் நல்லா பழகணும்னு அர்த்தம். ஸோ இந்த விஷயத்த மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இங்கிலீஷ் பேசுங்க. அண்ட் இந்த சென்டென்ஸை நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் நேற்று சந்தைக்கு சென்றேன். எதற்காக சென்றேன், வெஜிடபிள் வாங்குறதுக்காக போனேன் அப்படின்னா, ஸோ நான் நேற்று சந்தைக்கு காய்கறிகள் வாங்குவதற்காக சென்றேன். ஐ went to market to buy vegetables yesterday. I went to market to buy vegetables yesterday. ஸோ நான் வந்து நேற்று எங்கே போனேன், மார்க்கெட்டுக்கு போனேன். ஏன் போனேன், வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக. ஸோ எப்போ போனேன், நேற்று போனேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோவோட பாஸ்ட் வெண்ட். ஸோ இந்த சென்டென்ஸை ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு பாஸ்ட் டென்ஸில் எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த ஐடியாவோட நம்ம நெக்ஸ்ட்
மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி பேசணும், ப்ரெசென்ட் டென்ஸ் எப்படி பேசணும், இந்த விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஈஸியாக பேசலாம். ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அரௌண்ட், டேக் கேர் அண்ட் சைன்.